அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஈரான் அரசுக்கு இடையிலான திரைமறைவில் நடந்து வரும் புதிய உடன்படிக்கை பேச்சுவார்த்தைகள் மத்திய கிழக்கின் பாதுகாப்பு கட்டமைப்பில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. ட்ரம்ப் இந்த ஒப்பந்தம் குறித்து நேர்மறையான கருத்துக்களை தெரிவித்து வரும் வேளையில் இது தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர சூதாட்டம் என்றும் நாட்டின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தல் எனவும் ஸ்டேல் கருதுகிறது. பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மூத்த அமைச்சர்கள் மற்றும் உயர் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனைகளை மேற்கொண்டுள்ளார். ஸ்டேல் இந்த ஒப்பந்தத்தை எதிர்ப்பதற்கான முக்கிய காரணங்கள்: இராணுவ சுதந்திரம் பறிப்புதல். இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக லெபனான் போன்ற பகுதிகளில் ஸ்டேல் தன்னிச்சையாக நடத்தி வரும் இராணுவ நடவடிக்கைகளுக்கு முட்டுக்கட்டி விடலாம் என ஸ்டேல் அஞ்சுகிறது. தீர்க்கப்படாத அச்சுறுத்தல்கள். அமெரிக்காவின் இந்த புதிய கட்டமைப்பு ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் ஒரு பகுதியை மட்டுமே கட்டுப்படுத்த முற்படுகிறது. ஆனால் ஈரானின் ஏவுகணை கட்டமைப்பு மற்றும் அதன் பிராந்திய நிழல் யுத்த குழுக்கள் ஆகியவற்றை இது கட்டுப்படுத்த தவறிவிட்டது என்பது ஸ்டேலினுடைய குற்றச்சாட்டு. ஹிஸ்புல்லா ஒரு காரணி. லெபனானின் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஹிஸ்புல்லாவையும் சேர்க்க வேண்டும் என்றும் ஸ்டேலினுடைய இராணுவ தாக்குதல்களுக்கு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என ஈரான் நிபந்தனை விதிப்பதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இதற்கு ஸ்டேல் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் மிகவும் தொழில்முறையாகவும் மற்றும் பயனுள்ளதாகவும் நகர்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். இருப்பினும் தனது பிடியை தளர்த்தாமல் பின்வரும் உத்திகளை அவர் கையாளுகிறார். ஹார்மோஸ் நீரிணை முடக்கம். ஈரானுடன் ஒரு இறுதி ஒப்பந்தம் எட்டப்பட்டு அது முறைப்படி கையெழுத்தாகும் வரை உலக வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்க கடற்படையின் முற்றுகை முழுவீச்சில் தொடரும் என ட்ரம்ப் தனது பக்கத்தில் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். பேச்சுவார்த்தையில் இரு தரப்பும் நிதானமாக செயற்பட்டு சரியான முடிவை எடுக்க வேண்டும். தவறுகளுக்கு இங்கு இடமில்லை. காலம் எமது பக்கமே உள்ளது என ட்ரம்ப் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் மிக முக்கியமான அம்சமாக ஈரானின் அணுசக்தி இருப்பு பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிகாரிகள் இருவரை மேற்கோள் காட்டி நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள செய்தியில் ஈரான் தங்களின் செறிவூட்டப்பட்ட யுரேனிய இருப்பை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் பேசிய ஈரானின் மூத்த அதிகாரி ஒருவர் இந்த தகவலை முற்றிலுமாக மறுத்திருக்கிறார். தற்போதைய ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையில் அணுசக்தி விவகாரம் சேர்க்கப்படவில்லை எனவும் அது 30 முதல் 60 நாட்களுக்குள் நடக்கவிருக்கும் அடுத்த கட்ட விரிவான பேச்சுவார்த்தையில் தான் விவாதிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மே 23 அன்று இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்ட அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ சர்வதேச எரிசக்தி சந்தையை ஈரான் பிணைய கைதியாக வைக்க அமெரிக்கா அனுமதிக்காது என்றும் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது எனவும் எச்சரித்தார். இதற்கு இந்தியாவில் உள்ள ஈரான் தூதரகம் உடனடியாக பதிலடி கொடுத்து அறிக்கை வெளியிட்டது. ஈரானின் அணுசக்தி திட்டம் முற்றிலும் அமைதிக்கானது மற்றும் சர்வதேச அணுசக்தி முகமையின் கண்காணிப்பின் கீழ் உள்ளது. அமெரிக்காவும் ஸ்டேலும் தான் உலகளாவிய எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு நெருக்கடிக்கு முதன்மை காரணம். ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி மீது அமெரிக்கா விதித்திருக்கும் சட்டவிரோத தடைகளைத்தான் சர்வதேச எரிசக்தி சந்தை பாதித்திருக்கிறது என அது குறிப்பிடுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையிலான ராஜதந்திர நகர்வுகள் மத்திய கிழக்கில் ஸ்டேலினுடைய ஆதிக்கத்தை குறைத்து ஈரானின் நிலையை வலுப்படுத்தக்கூடும் என்ற அச்சம் ஸ்டேலுக்கு பெரும் நிர்மதியற்ற சூழலை உருவாக்கியுள்ளது. இந்த ஒப்பந்தம் முழுமையடைந்தால் அது மத்திய கிழக்கின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு மற்றும் அரசியல் சமநிலையை மாற்றியமைக்கும் என்பதில் ஐயமில்லை. இப்படியான நிலையில் 2025 ஆண்டில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் அணுசக்தி திட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க 60 நாட்கள் கெடு விதித்தார். அந்த காலக்கெடு உடன்படிக்கையின்றி முடிந்ததை தொடர்ந்து ஸ்டேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது வான்வெளி தாக்குதல்களை நடத்தின. இதற்கு பதிலடியாக ஈரான் தனது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக ஸ்டேல் மீதும் அமெரிக்க இராணுவ முகாம்கள் மீதும் தாக்குதலை நடத்தியதுடன் உலக எரிசக்தி போக்குவரத்தின் இதயமாக கருதப்படும் ஹார்மோஸ் நீரிணையை மூடியது. அமெரிக்கா தனது அதிநவீன இராணுவ நடவடிக்கை மூலமாக ஈரானின் துறைமுகங்களை முற்றுகையிட்டது. ஆபரேஷன் எபிக் பியூரி உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்ட கடுமையான கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் சர்வதேச அழுத்தங்கள் காரணமாக பாகிஸ்தானின் ராஜதந்திர இடைஸ்திரத்தோடு கடந்த ஏப்ரல் 2026 2 நாடுகளுக்கும் இடையே தற்காலிக போர் நிறுத்த உடன்பாடு எட்டப்பட்டது. இந்த நிலையில் 3 கட்ட புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்போது ஜூன் 5, 2026 முதல் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் நகரில் தொடங்கவிருக்கும் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைக்கான 3 முக்கிய வரவு திட்டங்கள் பின்வருமாறு பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டம் உடனடி போர் நிறுத்தம். அமெரிக்கா, ஸ்டேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் தங்களின் அனைத்து முனைகளிலும் லெபனான் உட்பட போரை உடனடியாக நிறுத்த வேண்டும். இரண்டாம் கட்டம் ஹார்மோஸ் நீரிணை திறப்பு. ஈரான் தான் கடலில் பரப்பியுள்ள கன்னி வெடிகளை அகற்றி கப்பல் போக்குவரத்தை எவ்வித கட்டணமுமின்றி பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு பரிகாரமாக அமெரிக்கா ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை நீக்கும். மூன்றாம் கட்டம் நிதி மற்றும்
அணுசக்தி பேச்சுவார்த்தை. கத்தாரில் முடக்கப்பட்டுள்ள ஈரானின் $20 பில்லியன் நிதியை விடுவிப்பது மற்றும் ஈரானின் அணுசக்தி செறிவூட்டலை கட்டுப்படுத்துவது குறித்து அடுத்த 60 நாட்களுக்குள் பேசி இறுதி முடிவு எடுக்கப்படும். அமெரிக்காவால் ட்ரம்பிற்கு கிளம்பியுள்ள உள்நாட்டு எதிர்ப்பு. ட்ரம்பின் சொந்த கட்சியான குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த தீவிர போக்குடைய தலைவர்களே இந்த புதிய ஒப்பந்த வரைவை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். செனட்டர் ரோஜர் விக்கர், ஆயுதப்படைக்குழு தலைவர், ஈரானுக்கு எதிரான ஆபரேஷன் எபிக் ஃபியூரி இராணுவ நடவடிக்கை மூலம் தமது வீரர்கள் சாதித்த அனைத்தும் இந்த 60 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தால் வீணாகிவிடும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். செனட்டர் டெட் குரூஸ், அமெரிக்காவுக்கு எதிராக முழக்கமிடும் ஒரு இஸ்லாமிய ஆட்சிக்கு மீண்டும் பில்லியன் கணக்கான டாலர்களை கொடுப்பதும் அவர்கள் தொடர்ந்து யுரேனியத்தை செறிவூட்ட அனுமதிப்பதும் ஒரு பேரழிவுக்கான தவறு என குறிப்பிடுகிறார். முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டனும் இந்த ஒப்பந்தம் ஈரானை அயத்துல்லாக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றி என விமர்சித்திருக்கிறார். தன் மீதான விமர்சனங்களுக்கு தனது ட்ரூத் சோசியல் தளம் வழியாக பதிலடி கொடுத்துள்ள அதிபர் ட்ரம்ப், நான் ஒருபோதும் மோசமான ஒப்பந்தங்களை செய்வதில்லை. இந்த ஒப்பந்தம் பராக் ஒபாமா காலத்தில் போடப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு முற்றிலும் எதிரானது. இன்னும் ஒப்பந்தம் முழுமையாக முடியவில்லை. அதற்குள் எதை பற்றியும் தெரியாமல் விமர்சிக்கும் தோல்வியாளர்களின் பேச்சை மக்கள் நம்ப வேண்டாம். மேலும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வளைகுடா நாடுகளுடன் இணைந்து ஒரு நிலையான பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்கி வருவதாகவும் ஈரான் அணு ஆயுதம் ஏந்துவதை ட்ரம்ப் நிர்வாகம் ஒருபோதும் அனுமதிக்காது எனவும் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் குறிப்பாக 2026 போர்க்கால அரசியல் ஒப்பீட்டை பார்க்க முடியும். குறிப்பாக அமெரிக்கா இஸ்ரேலினுடைய திட்டம், ஈரானுடைய 10 அம்ச எதிர் திட்டம் ஆகியவற்றை பார்க்கலாம். ஹார்மோஸ் நீரிணை, சர்வதேச கப்பல்களுக்கு முற்றிலும் இலவச மற்றும் கட்டணமில்லா திட்ட பாதையை அமெரிக்கா இஸ்ரேல் வலியுறுத்துகிறது. ஈரானை பொறுத்தவரை நீரிணையின் மீதான முழுமையான இறையாண்மை ஈரானுக்கே சொந்தம் என வாதிடுகிறது. பொருளாதார நிலை, அமெரிக்கா இஸ்ரேலினுடைய திட்டம், அணுசக்தி விவகாரத்தில் ஈரான் இறங்கி வந்தால் மட்டுமே நிபந்தனையுடனான தடைகள் நீக்கம். ஈரானை பொறுத்தவரை முடக்கப்பட்ட 20 பில்லியன் நிதி உடனடியாக ரிலீஸ், போர்க்கால இழப்பீடு வேண்டும் என்று கோருகிறது. இந்த நிலையில் பிராந்திய போர், ஈரானின் அணுசக்தி உட்கட்டமைப்பை முற்றிலும் முடக்குவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய திட்டம். அதே நேரம் ஈரானை பொறுத்தவரை லெபனான், ஈராக் மீதான இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல்களுக்கு நிரந்தர தடையாக காணப்படுகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இதை எவ்வாறு அணுகப் போகிறது ஈரானும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்பதுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விடயமாகும். ஆகவே உலகத்தின் அமைதிக்காக இந்த நாடுகள் தங்களுடைய முடிவுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். போர் உலகத்தினுடைய பொருளாதார மிகப்பெரிய அளவிலே தாக்கம் செய்கிறது என்பதனையும், உலக மக்களுடைய வாழ்வின் மீது இவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பல்வேறு நாட்டு தலைவர்களும் வலியுறுத்தி வருகிறார்கள். ஆகவே அமெரிக்காவினுடைய இந்த ராஜதந்திர முடிவுகள் மாறுமா? ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுமா? ஒப்பந்தத்தின் மூலமான விளைவுகள் உலக அமைதிக்கு சாத்தியத்தை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.